சார் பழனிசாமி சார், நீங்கள் இபிஎஸ் அணி மற்றும் ஓபிஎஸ் அணி மற்றும் இந்த டிடிவி அணி 3 அணிகளிலும் இருந்துமே விலகி இருப்பதற்கான காரணம் என்ன சார்? இந்த எம்ஜிஆர் காலத்திலிருந்து நீங்கள் அதிமுகவில் இருக்கிறீங்க, எம்பியாக இருந்திருக்கீங்க, எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க, எம்ஜிஆர் காலத்திலேயே இந்த இளைஞர் அணி துணை செயலாளராக இருந்திருக்கீங்க. 3 அணியிலிருந்து விலகி இருப்பதற்கு காரணம் என்ன சார்? 3 அணிகளுமே தவறான அணிகளாக நினைக்கிறீங்களா, இல்லை 3 அணிகளுமே சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி இல்லாத கூட்டணி உருவாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். தொண்டர்களால தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக பாஜக அணுக்கரகத்தோடு அதிமுக தலைமை பதவி ஒருவர் பெறக்கூடாது. தொண்டர்கள் மூலமாக தொண்டர்கள் ஆதரவில் பெற்றால் மட்டும்தான் அந்த தொண்டர்களது எண்ணங்களை பிரதிபலிக்கிற தலைமையாக அந்த தலைமை இருக்கும். அந்த அதிமுகவை உருவாக்குகிற முயற்சியில தான் நான் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன். சார், நீங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா சசிகலா சொல்றது நீங்க சொல்றது ஒன்னா இருக்குதான். எல்லா அணிகளும் ஒன்றிணையணும், அதிமுகவின் தொண்டர்கள் ஒன்றிணையணும் இருக்கு. அதனால நீங்க சசிகலா சொல்றது சசிகலா தலைமையில ஒன்றிணையுங்கிறாங்க. அதான் பயந்தவங்க எல்லாம் என் மேல உட்காந்துக்குங்க. சரி, சசிகலா தலைமையில இணையணுங்கிறாங்க. நான் அப்படி சொல்லல. சரி, இந்த 3 நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதானே தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரை நாடாளுமன்ற இந்த தேர்தலில் தெரிய வந்துருமா? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தெரிய வந்துருமா சார்? இந்த தேர்தலிலே அதாவது ஒரு விஷயம், நீங்க 2018 இருந்து வரிசையா 17 இருந்து பாருங்க. முதல்ல பொதுக்குழுவால தலைமையினாங்க. என்னுடைய வழக்கு அழுத்தத்துலதான் அதை மாத்தி தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுறோம்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து பாஜக கூட்டணி இல்லைங்கிறது என்னுடைய அழுத்தம். நான் தான் அதிமுக அதற்காக முதல்ல குரல் கொடுத்தேன். இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு 25% மேல அதிமுக தனித்து வாக்கு பெற்றால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சியில தலைமை பொறுப்புக்கு தகுதியானவராக இருக்க முடியும். ஒருவேளை குறைந்த வாக்குகளை பெற்றால் தலைமை மாற்றம் என்பது உறுதி. இது ஒன்று. அடுத்தது, மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும். அப்படின்னா ஓபிஎஸ் பெரிய செல்வாக்கானவரா, தினகரன், சசிகலா பெரிய செல்வாக்கானவர்களானா அல்ல, அவர்களுக்கு செல்வாக்கு கிடையாது. ஆனால் மக்கள் விரும்புவது, தொண்டர்கள் விரும்புவது பர்செப்ஷன் ஒண்ணு இருக்குது இல்லையா, அதாவது ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு என்பது ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்று நினைக்கிறார்கள். அந்த ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கினால் 2026 ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கும்.